வெல்கம் டு அபி டிவி. பொதுவா அசைவ உணவுல நல்ல மணத்தை கொடுக்கக்கூடியது இஞ்சி. அந்த இஞ்சியில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். வாரத்துக்கு ஒரு நாள் இஞ்சிய அரைச்சு சாறு எடுத்து குடிக்கிற பழக்கம் நம்மள பலருக்கு இருக்கு. இந்த இஞ்சி சாறு குடிக்கிறதுனால உடல்ல என்னென்ன ஆரோக்கியமான மாற்றங்கள் நடக்கும், இஞ்சி சாறு நமக்கு கொடுக்கிற நன்மைகள் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இஞ்சி சாறு எப்படி தயாரிக்கணும்னு பாப்போம். இஞ்சிய சுத்தமா கழுவி தோலை நீக்கி மிக்சியில போட்டு தண்ணீர் ஊற்றி அரைச்சி அதை வடிகட்டி எலுமிச்சை சாறு தேவையான அளவு தேன் கலந்தா இஞ்சி சாறு தயார். இத ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட பயன்படுத்தலாம். இந்த இஞ்சில ஆன்டி டயாபெட்டிக் தன்மை நிறைய இருக்கிறதுனால ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையின் அளவை குறைக்கிறதா ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சர்க்கரை நோய் உள்ளவங்க ஒரு டம்ளர் இஞ்சி சாறு குடிச்சிட்டு வந்தோம்னா சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கலாமாம். இஞ்சி ஜூஸ் குடிச்சிட்டு வந்தா மூளையில புரோட்டீனோட அளவு அதிகரிக்குமாம், மூளையோட ஆரோக்கியமும் மேம்படுமாம். சோ மூளையோட செயல்பாடு அதிகரிக்கணும் அப்படின்னாலும் இஞ்சி சாறு குடிக்கிறது நல்லதாம். புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கும் இஞ்சி சாறு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதாம். அதுலயும் குறிப்பா ஆண்கள் இஞ்சி சாறு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா புரோஸ்டேட் புற்றுநோய் வரவே வராதாம். அதே போல இறப்பை குடல் புற்றுநோய் வருவதை தடுக்கவும் இஞ்சி சாறு ரொம்பவே உதவி புரியுதாம். இஞ்சி வயிற்று பிரச்சனைகளான செரிமானமின்மை, பசியின்மை, வயிற்றுப்போக்கு, நெஞ்செரிச்சல் இது மாதிரியான நோய்க்கு கூட நல்ல தீர்வா அமையுதாம். உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொலஸ்ட்ரால கரைக்கிற தன்மை இஞ்சி சாறுல இருக்குதாம். அதனால உடல் எடை குறைப்புல ஈடுபடுறவங்க இஞ்சி சாறை குடிக்கணுமாம். இதனால இதய ஆரோக்கியமும் மேம்படுதாம். பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல ஏற்படுற முதுகு வலி, அடிவயிறு வலிக்கும் இந்த இஞ்சி சாறு நல்ல நிவாரணமா அமையுதாம். சரி, இந்த இஞ்சி சாறை அதிகமா குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கறத பாப்போம். அறுவை சிகிச்சை செய்யும் நபர்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே இஞ்சி பயன்படுத்துறத தவிர்க்கணும். ஏன்னா இந்த இஞ்சிக்கு ரத்த தட்டுக்களை மெலிதாக்கும் தன்மை இருக்குது. இதனால ரத்தத்தை உறைய வைக்கிற பண்புல தாமதம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்காம். அதனால அறுவை சிகிச்சை செய்யறவங்க இஞ்சிய தவிர்க்கணுமாம். ரத்த கோளாறு, பித்தப்பை கோளாறு இருக்கிறவங்களும் இஞ்சி சாறு குடிக்க கூடாதாம். அதே மாதிரி ரத்த அடர்த்திய குறைக்கும் மாத்திரைகள், அலர்ஜி மருந்துகள், இன்சுலின் அல்லது ரத்த குளுக்கோஸை குறைக்கும் மருந்துகளை சாப்பிடுறவங்க இஞ்சிய சாப்பிடுறதுக்கு முன்னாடி மருத்துவரின் ஆலோசனை பெறணுமாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு வீடியோல இடம்பெற்ற தகவல்கள் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.